மனுஷருடைய ஜீவியம். ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். அவன் பூவை போல பூத்து அறுப்புண்கிறான், நிழலைப் போல நிலை நிற்காமல் ஓடிப்போகிறான். ஆகிலும் இப்படிப்பட்டவன் மேல் நீர் உம்முடைய கண்களை திறந்து வைத்து உம்முடைய நியாயத்துக்கு என்னை கொண்டு போவீரோ? அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். அவன் ஒரு கூலிக்காரனைப் போல் தன் நாளில் வேலையாயிற்று என்று ரம்மியப்படும் மட்டும் அவன் ஓய்ந்திருக்கும்படி உமது பார்வையை அவனை விட்டு விலக்கும். ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன். தேவன் மனுஷனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான். இதுவே மனுஷனுடைய ஜீவியத்தின் ஆரம்பம். நாம் எல்லோருமே தேவனுக்குள் ஜீவிக்கிறோம். ஆனாலும் இந்த பிரபஞ்சத்தில் நம்முடைய தாயின் கற்பத்தில் இருந்து எப்போது வெளிப்பட்டோமோ அப்போதுதான் நம்முடைய ஜீவியம் ஆரம்பமாயிற்று என்று சொல்லுகிறோம். நாம் பிறக்கும் போதே பாவத்தில் பிறக்கிறோம். நம்முடைய ஜீவியம் நிலையானது அல்ல. ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறைந்தவனாய் இருக்கிறான். நாம் இந்த பிரபஞ்சத்தில் கொஞ்ச காலம் மாத்திரமே ஜீவிக்கிறோம். ஸ்திரீ என்னும் வார்த்தை முதலாவது ஸ்திரீயாகிய ஏவாளை குறிக்கிறது. அவள் ஜீவனுள்ளோர் எல்லோருக்கும் தாயாக இருக்கிறாள். ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தார்கள். அவர்கள் மூலமாய் மனுக்குலத்திற்குள் பாவம் பிரவேசித்தது. ஸ்திரீயினுடைய பாவத்தின் நிமித்தமாய் அவளிடத்தில் பிறந்த மனுஷன் அசுத்தமுள்ளவனாய் இருக்கிறான். அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை என்று யோபு சொல்லுகிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பின்படி நம்முடைய ரத்தம் குற்றம் உள்ளது. இது தீட்டுப்பட்டிருக்கிறது. நம்முடைய ரத்தம் கரைபட்டது. அது அசுத்தமானது. ஸ்திரீயினிடத்தில் பிறந்த எல்லா மனுஷரிடத்திலும் ஜென்ம பாவம் காணப்படுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமானார். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். கலாத்தியர் 4:4-5. நம்முடைய பாவங்களை நீக்குவதற்காக தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரானார். நம்முடைய மனுஷ ஜீவியம் சஞ்சலம் நிறைந்ததாய் இருக்கிறது. மனுஷன் பூவை போல பூத்து அறுப்புண்டு போகிறான். மனுஷனுடைய ஜீவியம் பூவை போலவும் நிழலை போலவும் இருக்கிறது. பூ வாடி போகும். பூவின் அழகு சீக்கிரத்தில் மங்கி போகும். பூ காய்ந்து போகும். நிழலும் ஓரிடத்தில் நிலைத்து நிற்காது. அது நிலை நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும். இரவின் இருளில் நிழலே இருக்காது. மனுஷனுக்கும் மரணம் வரும்போது அவன் ஜீவன் அவனுக்குள் இருக்காது. மனுஷனுடைய ஜீவிய காலம் குறுகியது. அவனுடைய ஆயுசு காலம் நிலை இல்லாதது. மனுஷன் கொஞ்ச நாட்கள் மாத்திரமே இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிக்கிறான். மனுஷனுடைய ஆயுசு காலத்தை யோபு வருஷத்தாலும் மாதத்தாலும் குறிப்பிடாமல் நாட்களில் குறிப்பிடுகிறார். அதை வாழ்நாள் என்றே சொல்லுகிறார். நாம் எந்த நாளில் மரிப்போம் என்பது நமக்கு தெரியாது. ஆனாலும் ஸ்திரீயினிடத்தில் பிறந்த எல்லா மனுஷரும் ஒரு நாளில் மரித்தே ஆக வேண்டும். ஒரு சிலருக்கு சீக்கிரத்தில் மரணம் வந்துவிடுகிறது. அவர்களுடைய ஆயுசு காலம் குறுகியதாக இருக்கிறது. மனுஷன் இந்த உலகத்திற்குள் பிரவேசித்து தான் செய்ய வேண்டிய வேலைகளை வேகமாக செய்து முடித்துவிட்டு தனக்கு மரணம் வரும்போது இந்த உலகத்தை விட்டு போய்விடுகிறான். ஒரு சிலர் கலப்பையின் மேல் கை வைத்து நிலத்தை உழுது பயிரிட்டு அறுவடை செய்வார்கள். அறுவடையின் பலனை அனுபவிப்பார்கள். வேறு சிலரோ நிலத்தை உழுதுவிட்டு அறுவடை செய்வதற்கு முன்பாக மரித்து போவார்கள். மனுஷனுடைய ஜீவியம் இது போலவே நிலை இல்லாததாய் இருக்கிறது. மனுஷன் தன் வாழ்நாளில் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறான். அதை முடித்து அனுபவிப்பதற்கு முன்பாகவே மரித்து போகிறான். மனுஷன் நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். மனுஷனுடைய வாழ்நாள் சஞ்சலம் நிறைந்ததாய் இருக்கிறது. மனுஷன் கொஞ்ச காலம் மாத்திரமே வாழ்கிறான். அந்த காலத்தில் அவன் அதிகமான வருத்தங்களை அனுபவிக்கிறான். மனுஷன் தன் வாழ்நாளில் கடினமாய் வேலை செய்கிறான், ஆயாசப்படுகிறான், துக்கப்படுகிறான், பயப்படுகிறான். இவை எல்லாம் சேர்ந்து மனுஷனை சஞ்சலம் நிறைந்தவனாக ஆக்குகிறது.
மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான் என்று யோபு சொல்லுகிறார். மனுஷனுடைய ஆயுசினால் இந்த பூமியில்தான் குறுகி இருக்கிறது. நாம் பரலோகத்திற்கு போகும்போது அங்கே நமக்கு மரணம் இல்லை. நாம் பரலோகத்திலே நித்திய காலமாய் ஜீவனோடு இருப்போம். அங்கு நமக்கு துன்பமோ வேதனையோ கவலையோ கண்ணீரோ இருக்காது. நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் போது நமக்குள் சஞ்சலம் அதிகமாய் இருந்தாலும் விசுவாசம், அன்பு ஆகியவையும் நமக்குள் அதிகமாய் இருக்க வேண்டும். நமக்குள் விசுவாசம் அதிகரிக்கும் போது நம்முடைய சஞ்சலம் குறையும். நமக்குள் அன்பு மிகுதியாய் இருக்கும்போது நம்முடைய வேதனையும் குறையும். மனுஷனை பற்றிய சத்தியம்: ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவன், சஞ்சலம் நிறைந்தவன். அவன் பூவை போல் பூக்கிறான், அவன் புல்லை போல் அறுப்புண்கிறான், நிழலைப் போல ஓடிப் போகிறான். அவன் நிழலைப் போல நிலை நிற்பதில்லை. அசுத்தமானதிலிருந்து சுத்தமானது. மனுஷனுடைய ஜீவியம் பாவம் நிரம்பியதாய் இருக்கிறது. மனுஷ சுபாவமே பாவ சுபாவமாய் இருக்கிறது. மனுஷன் ஜென்ம சுபாவத்தினால் பாவ சுபாவம் உள்ளவனாய் இருக்கிறான். ஆதாம் ஏவாளுடைய இரத்தம் மனுஷனுடைய இரத்தத்தில் கலந்திருக்கிறது. அவர்களுடைய அசுத்தம் மனுபுத்திரர் எல்லோருக்கும் கடந்து வந்திருக்கிறது. யோபு இதை யோசித்து பார்த்து, அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறார். தானும் ஒரு பாவி என்பதை யோபு ஒத்துக்கொள்கிறார். தேவன் தன் மீது அதிகமாய் கோபப்படாமல் கிருபை காண்பிக்க வேண்டும் என்று யோபு தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். யோபுவின் பலவீனம் தேவனுக்கு தெரியும். மனுஷன் வாழ்நாள் குறுகினவனாகவும் சஞ்சலம் நிறைந்தவனாகவும் இருக்கிறான். அப்படிப்பட்ட தன் மீது தேவன் கோபம் காண்பிக்காமல் கிருபையும் இரக்கமும் காண்பிக்க வேண்டும் என்று யோபு எதிர்பார்க்கிறார். யோபு ஸ்திரீயினிடத்தில் பிறந்த சாதாரண மனுஷன். மனுஷன் பூவை போல பூத்து அறுப்புண்கிறான், நிழலைப் போல நிலை நிற்காமல் ஓடிப்போகிறான். ஆகிலும் இப்படிப்பட்டவன் மேல் நீர் உம்முடைய கண்களை திறந்து வைத்து உம்முடைய நியாயத்துக்கு என்னை கொண்டு போவீரோ என்று யோபு தேவனிடத்தில் கேட்கிறார். கடந்து போகக்கூடாத எல்லை. மனுபுத்திரர் யாரும் இந்த பிரபஞ்சத்தில் நித்திய காலமாய் ஜீவிக்க மாட்டார்கள். ஒரு தரம் பிறப்பதும் பின்பு மரிப்பதும் எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. மனுஷருடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மனுஷருமே அவர்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கிற காலம் வரையிலும் இந்த பூமியில் ஜீவனோடு இருப்பார்கள். அந்த காலம் முடியும் போது மரித்து போவார்கள். மனுஷருடைய மாதங்களின் தொகை தேவனிடத்தில் இருக்கிறது. மனுஷன் கடந்து போகக்கூடாத எல்லையை தேவன் அவனுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். நம்முடைய ஜீவியத்தில் எதுவும் எதேச்சையாக நடைபெறுவதில்லை. எல்லாமே தேவன் முன்குறித்த பிரகாரமாகவே நடைபெறுகிறது. மனுஷன் தன் சுய முயற்சியினால் எதையும் சாதிக்க முடியாது. தேவனுடைய உதவியும் ஒத்தாசையும் அனுகிரகமும் இல்லாமல் நம்மால் எதையும் செய்ய முடியாது. உலகப் பிரகாரமான மார்க்கங்களில் விதி, அதிர்ஷ்டம் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஏராளமானோர் தங்கள் விதி பிரகாரம் நடக்கிறது என்று நம்பவும் செய்கிறார்கள். தங்களுக்கு செழிப்பான வாழ்க்கை கிடைத்தால் அது தங்களுடைய அதிர்ஷ்டம் என்றும் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு விதி, அதிர்ஷ்டம் என்னும் தத்துவம் தேவையில்லை. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும். தேவன் சர்வ ஆளுகை உள்ளவர். அவரே நம்மை ஆட்கொண்டிருக்கிறவர். தேவனுடைய சிருஷ்டிகளாகிய நம்மால் தேவனோடு வழக்காட முடியாது. தேவனுக்கு முன்பாக நாம் பாவிகளாகவும் பலவீனராகவும் இருக்கிறோம். நாம் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். உம்முடைய ஊழியக்காரன் மேல் உம்முடைய கிருபையின் கண்களை திறந்து பாரும் என்றும், உம்முடைய நியாய தீர்ப்புக்கு என்னை கொண்டு போகாதிரும் என்றும் நாம் பணிவோடு விண்ணப்பம் பண்ண வேண்டும். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு தேவன் சமீபமாய் இருக்கிறார். அவர் ஆறுதலின் தேவன். நாம் தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாய் ஜீவிக்கும் போது தேவனுடைய நியாய தீர்ப்பில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். கர்த்தரை நம்பி நன்மை செய்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நாம் இப்போது துன்பத்திலும் துக்கத்திலும் வேதனையிலும் இருந்தாலும் தேவனோடு வழக்காடாமல் அவருடைய இரக்கத்திற்காகவும் கிருபைக்காகவும் கெஞ்சி ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தர் நமக்கு தம்முடைய இரக்கத்தையும் கிருபையையும் காண்பிப்பார். நம்முடைய பாடுகளின் மத்தியில் தேவனுடைய இரக்கமும் கிருபையும் நமக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் தரும். கர்த்தர் நம்முடைய ஆயுசு நாட்கள் இம்மாத்திரம் என்று குறித்து வைத்திருக்கிறார். நமக்கு நம்மை பற்றி தெரிவதை விட தேவனுக்கு நம்மை பற்றி நன்றாய் தெரியும்.
நம்முடைய பலத்தையும் பலவீனத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஒரு கூலிக்காரன் தன்னுடைய வேலையை முடிக்கும் போது தன் நாளின் வேலை ஆயிற்று என்று சந்தோஷப்படுவான். அதன் பின்பு அவன் ஓய்வெடுப்பான். பாடுகளை அனுபவிக்கிற மனுஷன் கூலிக்காரனைப் போல கஷ்டப்படுகிறான். பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறவனுக்கு மரணம் வரும்போது அத்தோடு தன்னுடைய பாடுகளும் வேதனைகளும் முடிந்து போயிற்று என்பதை நினைத்து மன ரம்மியமாய் இருப்பான். தன் நாளில் வேலை ஆயிற்று என்று கூலிக்காரன் ரம்மியப்படுவது போல தன்னுடைய பாடுகள் முடிந்து போயிற்று என்று பாடுகளை அனுபவிக்கிறவன் ரம்மியப்படுவான். கூலிக்காரனுக்கு ஓய்வு கிடைப்பது போல பாடுகளை அனுபவிக்கிறவனுக்கும் அவன் மரிக்கும் போது அவனுக்கு ஓய்வு கிடைக்கிறது. பாடுள்ள மனுஷன் ஓய்ந்திருக்கும்படி உமது பார்வையை அவனை விட்டு விலக்கும் என்று யோபு சொல்லுகிறார்.